வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அறிவோம் மருத்துவம் தொடர்பான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த குட்டி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தூக்கம் வருவதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தலைப்பு தான். அதாவது குழந்தைக்கு தூக்கம் வருவதை நீங்கள் தெரிந்து கொள்வது எப்படி, இதுதான் தலைப்பு. அதாவது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் பிறந்தோம். 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு தெளிவான ஐடென்டிஃபை இருக்காது. அதனால் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் முழுசாக இது பொருத்தம் 100% இது பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சா, அது ஒரு மாதிரியாக அழுகும். அந்த அழுகை சத்தம் வழக்கமான அழுகை சத்தமாக இருக்காது. ஒரு மாதிரி சங்கடத்தோடு அழுகும். அந்த சங்கடமான அழுகை தூக்கத்துக்காக அழுகும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கொட்டாவி விடும். கொட்டாவி அடிக்கடி கொட்டாவி விடும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு விரலை கொண்டு போய் ஏதோ ஒரு காதில் வச்சு குடையும். சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, சில பிள்ளைங்க இல்லை எல்லாருமே என்ன பண்ணுன்னா, மேக்ஸிமம் தூக்கம் வந்துருச்சா அது வரைக்கும் மற்றவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் விளாடும். ஏற்ற வீடு பக்கத்து வீடு மற்ற பிள்ளைங்களோட விளாடும். தூக்கம் வந்ததுக்கப்புறம் தன்னை யார் தூங்க வைப்பாங்களோ அவங்கள்ட்ட நோக்கி கையை நோக்கிக்கிட்டு போய் அவங்கள்ட்ட தான் இருக்கும். மற்றவங்கள்ட்ட போகாது. ஏன்னா அவங்க தான் நம்மளை தூங்க வைப்பாங்கங்கிறதுனால அவங்கள்ட்ட போய் கரெக்டாக அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணும். அது யார் மேக்ஸிமம் அம்மா, ஆயா அல்லது பாட்டி அவங்களா இருப்பாங்க. அப்பாவோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இவங்களுக்குள்ளே தான் போய் உட்காந்து அழுகும். சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு காலை இப்படி படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டே அழுகுங்க. ஆக திருப்பி ரீகேப் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கொட்டாய் விடுறது, சங்கடத்தோட சினுங்கல் அழுகை, ஏதாவது ஒரு காலை உதைத்தல், மிக நெருங்கியவர்களிடம் மட்டுமே போய் ஒட்டிக்கிறது. இது மாதிரி பண்ணுச்சு அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை ரொம்ப அழுக விடாமல் உங்கள் வசதிக்காக அதை நேராகட்டும், வீட்டுக்காரர் சாப்பிடட்டும், இந்த வேலையை முடிச்சிருவோம், இல்லை நைட்டு ஃபுல்லாக தூங்கணும் அப்படிங்கிறக்காக உங்கள் வசதிக்காக அதை டார்ச்சர் பண்ணாமல் கரெக்டாக அதுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் கொண்டு போய் தூங்க போட்டுருங்க. அதுதான் மிகச்சிறந்தது. தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். வணக்கம்.